ஆமா நவி 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 மறுபடியும் கோயில் கூப்பிடுறாங்க. நவி கோயில் போகிறோம். என்ன நினைக்கிறது அதை பத்தி? கோயில் போயிட்டு லைன்ல நிக்க போறோம். லைன்ல அது கிடையாது. அதுதான்டா கூட்டு போறாங்க. அம்மாவை கேள்றான். அம்மாவை கேட்டு போறான் பின்னாடி. நாளைக்கு கோயில் தானே போறோம். இப்ப கோயில் தானே போறோம். இல்லையே சொல்லு. பீச்லாம் இல்ல நவி, கோயில் கூட்டு போறாங்க. நவி ஏமாத்துறாங்கடா நம்மள. கேள்றா கேள்றா. அப்ப அம்மா கிட்ட கேளு, டாடி கிட்ட கேளு. யாரோ ஒருத்தர் உண்மையா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அவங்க பையன் கிட்ட உண்மை. ஃபர்ஸ்ட் பீச், அப்புறம் 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 கோவில் பா. கேட்டியா? கோவில் போறோமா? லாஸ்ட்ல தான் போ கோவில். லாஸ்ட்ல கோவில். லைன்ல நிக்க வச்சு பாத்தியா? உனக்காக நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட மாமாவோட பிறந்த நாள். அதனால அவருக்காக சர்ப்ரைஸா தனுஷ்கோடியில கேக் கட் பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்கள் மாமாவும் அக்காவும் லஞ்ச் சாப்பிட்ற கேப்பில் நானும் என் ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்த பேக்கரியில் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. தூத்துக்குடியிலேருந்து தனுஷ்கோடி போகணும். அங்கே 5 o'clock நாங்கள் ரீச் ஆகி ஆகணும். எத்தனை மணிக்கு போடுறாங்க? 6 மணிக்கு சொன்னீங்க. பின்னாடி 6 மணிக்கு சொன்னீங்க. 6 அது ஒரு half an hour முன்னாடி மூடுவான்னு நினைக்கிறேன். 6 மணிக்கெல்லாம் இது தனுஷ்கோடி மூட்டுறாங்களா? நான் தான் வந்து அவனுக்கு டைமுக்கு கூப்பிட்டு போடுவேன். அதனால் இன்னைக்கு இப்போ வந்து நான் தான் ஓட்ட போகிறேன். என்னதான் முடிஞ்ச அளவு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாலும் என்னால் டைமுக்கு வந்து ரீச் பண்ண முடியல. 5 மணிக்கெலாம் நான் தனுஷ்கோடி வந்திருக்கணும். ஆனால் டைம் இப்போ வந்து 5:20 ஆகிடுச்சு. அதனால் எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு பர்மிஷன் கேட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட அவர் சொன்ன மாதிரி பர்மிஷன் கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. சரி நீங்கள் போங்கன்ட்டு அலோவ் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாங்க? போலீஸ் என்ன சொன்னாங்களா? அவங்க தான் பர்மிஷன் கேட்டா விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு தான் விட்டாங்க. அவங்க போலீஸ்கார 3-4 வண்டி நிற்குதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க கை காமிச்சா டக்குன்னு வாங்கிட்டு இல்லை நம்ம வண்டி நகர்த்துறோம். நல்ல வேலை. திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போலே ஒன்றும் இல்லை. தனுஷ்கோடி உள்ளே போக முடியாதுன்ட்டாங்க. 5:20 வந்துட்டோம். 5:20 வந்தோம். 5 மணிக்கு வந்தால் தான் உள்ளே விடுவான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். திரும்பி எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் மேட்டர்.
ஆனா முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு வந்துருங்க. இது எப்பவுமே நடக்குமாலாம் தெரியாது. கிளைமேட் இப்போ ஓகேவா இருந்தா மேபி போலீஸ் அலோ பண்ணிக்கலாம். 5 மணிக்குள்ள வந்தாதான் அலோவ் பண்ணுவாங்க தனுஷ்கோடி. மெயின் ரீசன் இங்க உள்ள டவர் சிக்னல் கிடைக்காது சொல்றாங்க. அப்புறம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா அவங்க கால் பண்ண முடியாது. அதுக்காக தான் மெயினா கட் பண்றாங்க இங்க. ஆத்தி ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா நம்ம மேலே ஏத்திருப்பாடுங்க போலே. மயில கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல அலோவ் பண்ணவே இல்லை. தனுஷ்கோடி உள்ளே போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன நினச்சா தெரியல, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாரு. உடனே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டோம். இங்கே இவ்வளோ மக்கள் வந்து பார்க்கவே சூப்பரான ஸ்பாட்டு. 2 வருஷமாக இதை பார்க்கலேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். சூப்பராக இருக்குது பீச் கலரு பளிச்சு. இது வரைக்கும் என் லைஃப் டைமில் நான் ஒரு வாட்டி கூட சன்ரைஸோ சன்செட்டோ பார்த்தது கூட கிடையாது. இதுதான் முதல் முறை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தனுஷ்கோடியே வர முடியாதுன்னு நினச்ச எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணோம். என் மாமாவுக்கு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணுறதுக்காக தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டர்ன் போகிற வழியில் ஒரு இடத்துல நாங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன நேரத்தில் தனுஷ்கோடியில் ரொம்பவே காற்றடிச்சது. ஸோ முடிஞ்ச அளவு அதனால் கேக்குக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். டைம் ஈவினிங் ஆனதுனால லைட்டிங் ரொம்ப பளிச்சிட்டு இருந்தது. குழந்தைங்கள்லாம் எக்ஸைட் ஆகி விளையாடிட்டு இருந்தாங்க. என் மாமாவும் கூட சேர்ந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தார். ஆமா டாடிக்கு பர்த்டே. ரெடியா ரியா ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட்டு ரியா. இதுல எப்படி கேண்டில் எரியாது. கத்தி குத்துறேன். டாட்னாவா டாட்னா. பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கட்டி காப்பாத்தி வந்துட்டோம்.
கேக் வந்துச்சா நான் ஒன்று போறேன் எஸ்ஸே பண்ணலையா நீங்க? இல்ல இல்ல சுத்தமா இல்ல அங்க பாக்கலையா மாமா இங்க இறங்கும் போது ஏதோ எத்தனை வரைக்கும் மட்டும் தெரியும் கடையில அங்கெல்லாம் எனக்கு சுத்தமா வாங்கிட்டு தெரியல ஏன்னா, நாங்க வேற ஒண்ணு சொல்லிட்டோம்ல, அதனால அண்ணா அது இது வேற இது எல்லாரும் கட் பண்ண இது அம்மா கட் பண்ண தனுஷ்கோடியில கேக் வெட்டுறீங்க உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் பேச கற்றுக்கிறேன் நைட்டு ட்ரீட்